ஹாய் கைஸ், நம்ம பார்க்குறது என்னென்னா Fossilrock. இது எங்கே இருக்குன்னா ஷார்ஜாவோட கல்பா ரோட்டில் இருக்குது. இது கரெக்டாக துபாயிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்க்கிங் லாட் இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஹைக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் வந்துடலாம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகும். டாப்பை ரீச் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி டெசர்ட் வியூ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து Fossilrock பார்க்குறதுக்கான ப்ராப்பரான ஏரியா இருக்குது. இந்த மாதிரி ஷார்ப் பட்ஜெட்ஸாக இருக்குது. தாண்டி நீங்கள் வந்து மேலே போனீங்கன்னா Fossilrock ஏரியாவை நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணுறப்போ நம்ம டெசர்ட் வந்து அந்த மவுண்டெயினோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அந்த வழியாகவும் நிறைய பேர் 4x4 வந்து ஹைக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் அந்த ஃபாசில் ஏரியா. நீங்கள் இதெல்லாம் அந்த ட்ரோன் வியூவில் பாருங்கள். மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம எந்த வழியை வந்தோமோ அந்த வழியை திருப்பி போகிறது பெட்ரு. ஏன்னா நம்ம பார்க் பண்ண இடம் எதுவும் தெரியாமல் இருக்கும். ஏன்னா மல்டிபிள் வேஸ் இருக்கிறதுனால ஒருத்தவங்க ஒரு சைடு போவாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. பட் அவங்க வந்து டெசர்ட் வழியாக வந்து இந்த ஹைக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து பார்க்கிங் லாட்டில் மெயின் ரோட்டில் இருந்து நம்ம உள்ளே வரனால அதே ரோடுக்கு நம்ம போகிறது நல்லது. ஏன்னா எல்லா இடமுமே ஒரே இடமா இருக்கும். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் இடம் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வேறு வேறு இடம். இந்த Fossilrock ஏரியா மற்ற ஹைக்கிங் ஏரியா கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னது தான். பட் ஏறுறதும் இறங்குறதும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியான ஏரியா. இந்த ஏரியாவோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கம்மிங் ஃபுட்டேஜஸ்லாம் பாருங்கள்.